ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மதுரை முகல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆரஞ்சு பீல் பவுடர் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெக்வஸ்டடான வீடியோ. ஸோ எப்படி பவுடர் ரெடி பண்ணுறது அண்ட் தென் அந்த பவுடரை என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஒரே ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான். ஸோ ஆரஞ்சோட பழத்தில் என்னென்ன மாதிரியான சத்து இருக்கோ அதே சத்து அதோட தோல்லையும் இருக்குது. இந்த பழத்தில் மட்டும் கிடையாது, நிறைய பழத்தில் அப்படி இருக்குது. மாதுளம்பழம், லெமன், இந்த மாதிரி நிறைய பழத்தில் வந்து அந்த பழத்தில் இருக்க சத்தும் அதோட தோல்லையும் இருக்குது. ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நான் எடுத்திருக்க ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த இது தவிர தோல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தோலை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பவுடர் ரெடி பண்ண போகிறேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்குது. அதில் எந்த டைப்போட ஆரஞ்சு வேணால் எடுத்து அதோட தோல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த நாரை மட்டும் நார் மாதிரி இருக்கிறத மட்டும் நான் எடுத்துட்டு மற்றபடி இந்த தோலை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு பீல் பவுடர், மாதுளம்பழ தோலை வச்சு பண்ணுற பவுடர் அண்ட் தென் லெமனோட பவுடர், நீம் லீஃப் பவுடர், நீம் பவுடர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய பவுடர். இதை போய் காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா இது நம்மளே ரெடி பண்ணுற 100% நேச்சுரலான பவுடர். ஸோ அதனால் வந்து நம்ம நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதில் என்னென்ன கெமிக்கல் இருந்தது இப்போ நான் எடுத்து வச்ச அந்த ஆரஞ்சில் இருக்க தோல் எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி ஒரு பெரிய பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சன்லைட்டில் வந்து ஆற வச்சிங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஃபேனில் அந்த மாதிரி ஆற வச்சிங்கன்னா 1 வீக் ஆகும். ஆரஞ்சோட தோல் வந்து ரொம்ப ஹார்டான தோல் அப்படிங்கிறதுனால சன்லைட்டில் ஆற வைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே ஆற வச்சா அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆறிடாது. ஸோ அதை நல்லா தள்ளி தள்ளி ஒன்று டச் பண்ணாமல் தள்ளி தள்ளி வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆரஞ்சு தோல் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு நான் சன்லைட்லேயே ஆற வச்சு எடுத்தது. இப்போவுமே பார்த்திங்கன்னா தோல் வந்து ரொம்பவுமே ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வெயிலில் ஆற வச்சு எடுத்த இது பார்த்திங்கன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீசஸாக ஆற வைக்காமல் துருவி வந்து அந்த ஆரஞ்சோட தோலை வந்து லைட்டாக துருவி வெயிலில் ஆற வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் அந்த முழுசாக இருக்கிறத வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பவுடர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஜார் உங்களுக்கு வந்து பவுடர் ஈஸி ஆகுமோ ஸோ அந்த ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே லைட்டாக வந்து பாதி பவுடராக பாதி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு தோல் யூஸ் பண்ணி பண்ணுற பவுடரை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட ஃபேஸ் பேக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லைட்டாக பர்னிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயிர் கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் டோனர் ரெடி பண்ணலாம், சீரம் ரெடி பண்ணலாம், ஃபேர்னஸ் க்ரீம் ரெடி பண்ணலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் கிரைண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து பவுடர் ஆயிருக்கு. ஸோ மீதி பாதி வந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி சீரம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது வந்து டோனர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரப்புக்காக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஆரஞ்சு பீல் பவுடரோடு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் வந்து பிம்பிள் வந்து ஆக்டிவ் பிம்பிள் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு ட்ரை ஆனது வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 டேஸில் அந்த பிம்பிள் வந்து சரியாயிடும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது இந்த ஆரஞ்சோட தோல். ஸோ அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுனதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.